எபேசியர் அதிகாரம் 2 வசனம் 5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மரித்த லாசரை 3 நாளைக்கு அப்புறமா உயிரோட ஏசப்பா எழுப்புனாங்க. அவங்க எழும்பும் பொழுது அவங்க குடும்பத்தாருக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி தாங்க ரட்சிப்பின் அனுபவமும். மரித்து இருந்த நம்மை, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அக்கிரம சிந்தையோடு இருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டது ஏதோ நம்ம செய்த நன்மையினால அல்ல, கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் திரும்பவும் நம்ம அதே அக்கிரம சிந்தைகளோடு அக்கிரம எண்ணங்களோடு இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரிடத்துலையுமே குறைகள் இருக்குது. ஆனால் ஏசப்பா இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்து பர்ஃபெக்டாக வாழ்ந்து காண்பித்தாங்க. உன்னாலையும் வாழ முடியும். உன்னால் சுயமாக வாழ முடியாது, ஆனால் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்னு இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு பேசுகிறாங்க. நம்மளுக்குள்ள அநேக அக்கிரம சிந்தைகள் இருக்குல்ல, அந்த அக்கிரம கிரியைகள்லேருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஆலயத்துக்கு போகிறோம், திருவிருந்து எடுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம பிறரிடத்துல எப்படி நடந்துக்கிறோம்? சரி, வெளியே நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம்? மற்றவர்களை குறித்து நம்ம என்ன பேசுகிறோம்? அடுத்தவங்களை குறித்து நம்ம நியாயம் தீர்க்கிறோமா? அடுத்தவர்களை குறை பேசுகிறோமா? என்னென்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாமா? இதெல்லாவற்றிலையுமே ஏசப்பா விரும்புகிறது இல்லைன்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க. நான் ரட்சித்ததே நீ அந்த உலக காரியத்தில் மரித்து கிடந்த உன்னை உயிர்ப்பித்தேன், கிருபையினால தான் நான் உன்னை ரட்சித்தேன் அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏசப்பா, நான் இவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை ரட்சித்தீங்க. திரும்பவும் உலகத்திற்குள்ள அக்கிரம எண்ணங்களுக்குள்ள தான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தைகள் எல்லாமே இருக்குது. கிருபையினால் பெற்ற இந்த ரட்சிப்பை நான் வீணாக்காதபடிக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாமா? ஃபஸ்ட் இந்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லலாமா? எத்தனை பேரோ இன்னைக்கு உங்கள் ரைட் சைடு இருக்கிறவங்க, லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க, உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க அநேகருக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இயேசுவை அறிந்த அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் சிலை வழிபாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாம். அண்ட் இந்த ரட்சிப்பை நான் வீணாக்கிடக்கூடாது ஏசப்பா, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாம். என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க, என் பேச்சு, என்னுடைய நடத்தை, என் கைகள் செய்கிறது, நான் போகிற இடங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு பிரியமானது மட்டும்தான்ப்பா வெளிப்படணும். ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உண்மையாக செய்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். உங்களுடைய சிந்தனை பரிசுத்த ஆவியானவருடைய கைகளில் இருக்குது. நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களுடைய ஃபோன் கான்டாக்ட், நீங்கள் போகிற இடங்கள், உங்கள் கைகள் செய்கிற வேலைகள், உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் எடுப்பாராக. இனி நான் அல்ல, சொல்லாமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் சிறுகணும், இயேசு என்னில் பெருகணும். என்னுடைய சுயம், என்னுடைய சுய ஆசைகள், நான் என்னுடைய அக்கிரம சிந்தைகள், அக்கிரம எண்ணங்கள், அக்கிரம செயல்கள் எல்லாமே, மாம்ச கிரியைகள் எல்லாமே முற்றிலும் அழியட்டும்.
ஏசப்பா என்னில் வெளிப்படணும். ஆவியானவர் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவருடைய ஆளுகை உங்களை அப்படியே மூடட்டும். ஆவியானவர் உங்களை மறைத்து வெளிப்படுவாராக. இந்த ரட்சிப்பை அற்பமாக நினைக்க வேணாம். கிருபையாய் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை தயவு செய்து நம்ம அற்பமாக நினைக்க வேணாம். நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஜெபத்துக்கு போய் இயேசுவை வழிபட்டு நான் என்னத்தை பார்த்தேன். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. சண்டே வெளியே சுற்றுறாங்க, படத்துக்கு போகிறாங்க. ஆனால் நான் உண்மையாக அப்பாவோட ஆலயத்துக்கு போகிறேன். என் வாழ்க்கையில் பெருசாக எதுவுமே பார்க்கலையே, இதனால் எனக்கு என்ன லாபம்? இப்படிப்பட்ட கேள்விகள் அநேகம் உங்களுக்குள்ளே இவ்வளோ நாள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னுமே அப்படி வரக்கூடாது. அப்படி வரும்போது இல்லை, என் அப்பா என்னை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார், எனக்கு ஒரு முடிவு உண்டு, அது பரலோகம். நான் என் அப்பாவுடைய சித்தத்தை செய்வேன், என் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன், நான் ஆலயத்திற்கு போவேன், என் அப்பாவை நான் சந்தோஷப்படுத்துவேன். என் வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறதில்ல, ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். இப்படி தான் நம்ம பேசணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். அப்படி மனிதர்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க. அந்த டைம் நம்ம அவங்க கூட சேர்ந்து அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே இருக்காம, இல்லை, இந்த சிந்தனை இந்த எண்ணங்கள் சாத்தான் கொண்டு வர்றது. என்னைய அப்பா கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கள்ல ஒருத்தவங்க கூட, அவங்கக்கிட்ட பெரிய காரு, பெரிய வீடு, அநேக சொத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட ரட்சிப்பு இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற எந்த கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று தான் ரட்சிப்பு. அது என்கிட்ட இருக்குது. இந்த மன தைரியம், இதை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று ரட்சிப்பு. அதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நிச்சயம் உள்ளவர்களாய் தொடர்ந்து ஓடலாம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொன்ன இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது அவர் தருகிற பலத்தை கொண்டு இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கணும், ஜெயிப்போம். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன தெரியுமா சொல்ல போகிறோம்? கிருபையாய் என்னை ரட்சித்தீங்களே அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்ல போகிறோம். இந்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்ல போகிறோம். என்னை தெரிந்து கொண்டீங்களே அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்ல போகிறோம். என்னை தேடி வந்தீங்களே. இந்த உலகத்தின் மனிதர்கள் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, ஆனால் என்னை தேடி வந்தவர் நீங்கள் மட்டும்தான். என்னை ரட்சித்து இன்னைக்கும் என் பிள்ளைன்னு சொல்கிறீங்க. அநேக தாய் தகப்பனார் தன்னுடைய பிள்ளை அக்கிரமம் செய்கிறதுனால, பாவம் செய்கிறதுனால வெட்கப்படுவாங்க, இது என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதற்கு. ஆனால் ஏசப்பா ஒரு நாள் கூட வெட்கப்பட்டது இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாவம் செய்யும்போதெல்லாம் நீ என் பிள்ளை கண்டிப்பாக என்கிட்ட திரும்பி வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஏசப்பா இருக்கிறாங்க. ஆமாங்க, அவர் நல்ல தகப்பன். உங்களை ஒதுக்குனவங்க, உங்கள் தள்ளினவர்கள், உங்களை பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஏசப்பா உங்களை உயர்த்துவாங்கங்க. இந்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுங்க. இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். Have a blessed day. God bless you.